வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பீஸ் டாக்ஸ். ஒரு ஆலமரத்தடியில கண் தெரியாத துறவி ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. அந்த பக்கமா வந்த ஒருத்தன், யோ பெரியவரே, இந்த பக்கம் யாராவது போனதை பாத்தியா அப்படின்னு அதிகாரமா கேட்டான். அதுக்கு அந்த துறவி, தெரியாதுப்பா அப்படின்னு பதில் சொல்லி அனுப்பிட்டாரு. கொஞ்ச நேரத்திலேயே இன்னொருத்தரும் அந்த துறவிட்ட வந்து, இந்த பக்கமா யாராவது போனதை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த துறவி இதே கேள்வியை கேட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் முன்னாடி இன்னொருத்தர் வந்தாரு, அவர் தான் இந்த பக்கமா போனாரு அப்படின்னு பதில் சொன்னாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தரும் வந்தாரு. ஐயா வணக்கம், இந்த பக்கமா யாராவது போனாங்களா, சத்தம் கேட்டுதா அப்படின்னு சொல்லி பொறுமையா கேட்டாரு. அதுக்கு அந்த துறவி, ஆமா மகாராஜா, இந்த பக்கமா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு காவலாளி வந்தாரு, அவரும் இதே கேள்வியை கேட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மந்திரி வந்தாரு, அவரும் இதே கேள்வியை கேட்டுட்டு வந்தாரு. இப்போ நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு துறவி. ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. உங்களுக்கு கண்ணு தெரியாது, நீங்க எப்படி வந்தது காவலாளி மந்திரி ராஜான்றதை கண்டுபிடிச்சிங்க ஐயா அப்படின்னு ரொம்ப பணியோட கேட்கிறாரு. அதுக்கு அந்த துறவி பதில் சொல்றாரு, ராஜா, முதல்ல வந்தவன் குரல்ல அதிகாரம் மட்டுமே இருந்துச்சு, ரெண்டாவது வந்தவரோட குரல்ல அதிகாரத்தோட சேர்ந்து பணிவும் தெரிஞ்சது, உங்களோட குரல்ல பணிவோட சேர்ந்து அன்பும் பொறுமையும் தெரிஞ்சது. ஒருத்தவங்களோட தகுதி என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கண் பார்வை தேவையில்லை, அவங்க பேசுற வார்த்தைகளே போதுமானது அப்படின்னு அந்த துறவி சொன்னாரு. நம்முடைய வார்த்தை மதிப்பு மிக்கது, எனவே சிந்தித்து பேசுவோம்.